டுடே நம்ம கிளாஸோட 7th கிளாஸ் ஓகேங்களா. எக்ஸசைஸ் 6 வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் 7 உங்களுக்கு ஹோம்ஒர்க்ப்பா, நீங்கள் தான் பண்ணிட்டு வரணும். ஆல்ரெடி முன்னாடி நடத்தினது அப்படியே சேம் டிட்டோ தான். முன்னாடி ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா பின்னாடி லெட்ரு உங்களுக்கு கீ கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா பின்னாடி ஸ்ட்ரோக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை பார்த்து நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்வென்னிங் வவல்ஸ் அண்ட் பொசிஷன். இன்டர்வென்னிங்னா என்னென்னா மிடிலாக இருக்குதுப்பா, மிடில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பேர் தான் இன்டர்வென்னிங் வவல்ஸ் ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் இப்படி இருந்துச்சு, நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்ன்னு பண்ணிட்டோம். இது ஃபாலோவிங் 1 2 3, இது ப்ரிசிடிங் ஓகேங்களா. அதுவே ஒரு ஸ்ட்ரோக் இப்படி இருக்குது, ஜாயின் பண்ணி வருது. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், அதோட தேர்ட் பிளேஸ் இது கிடையாது. அடுத்த ஸ்ட்ரோக்கோட ப்ரிசிடிங் தேர்ட் பிளேஸ், இதோட தேர்ட் பிளேஸ் ஓகேங்களா. ஏன் நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணலன்னா 1 2 இப்போ தேர்ட் பிளேஸாக இதை போட்டோன்னா இந்த கேவோட ஃபஸ்ட் பிளேஸா இல்லை டீயோட தேர்ட் பிளேஸாக நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் இந்த எட்ஜை விட்டுட்டு அடுத்த ஸ்ட்ரோக்கோட ப்ரிசிடிங் தேர்ட் பிளேஸ், முன்னாடி ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸ் ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எட்ஜெல்லாம் விட்டுறணும். 1 2 3 தேர்ட் பிளேஸ், இதோட தேர்ட் பிளேஸும் இது தான், இதோட தேர்ட் பிளேஸும் இது தான். 1 2 தேர்ட் பிளேஸ். அடுத்த ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸ், இதோட தேர்ட் பிளேஸ். 1 2 3 1 2 3 இந்த முனையில் போடக்கூடாது. ஏன்னா எம்மோட தேர்ட் பிளேஸாக கேவோட ஃபஸ்ட் பிளேஸான்னு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால தான் அந்த எட்ஜை நம்ம விட்டுட்டு அடுத்த ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸ், முன்னாடி ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸாக வச்சுக்கிறோம். 1 2 3 ஓகேங்களா. மொத்தமாக நம்ம புக்கில் இந்த 5 தான் கொடுத்துருப்பாங்க, 5 6 தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. பின்னாடி நீங்கள் வேர்ட்ஸில் யூஸ் பண்ண உங்களுக்கே புரிஞ்சிடும், ஈஸி தான். The vowel sign is generally placed to the separate words ஓகேங்களா. இது வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கப்பா. காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்னென்னா 2 வேர்ட் ஜாயின் ஆகிருக்கும். இப்போ இயருன்றது ஒரு வார்த்தை, ஏக்குன்றது ஒரு வார்த்தை, ரெண்டும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது, அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்படி 2 வேர்டு ஜாயின் பண்ண மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வவல் தனித்தனியாக தான் வைக்கணும். ஒவ்வொரு வேர்டுக்கும் தனித்தனியாக தான் வவல் வைக்கணுன்றது தான் இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. இயர், ஏக்கு, இயர், இயர், ஏக், இயர், ஏக் ஓகேங்களா. இதுதான் இதோட ஸ்ட்ரோக். இன்டர்வென்னிங் வவல்ஸ் பார்த்தோம். இன்டர்வென்னிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். மிடில் டி, எம், டீம், இந்த நடுவில் இருக்கா இ, இருக்கா, அதுதான் இன்டர்வென்னிங் வவல். டிம்மு, நடுவில் இருக்க இ தான் இன்டர்வென்னிங் வவல். ரீடு, ரீடு இன்டர்வென்னிங் வவல். ரிட் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், அதோட தேர்ட் பிளேஸ் இது இல்லை, அடுத்த ஸ்ட்ரோக்கில் தேர்ட் பிளேஸ் வைக்கிறோம். பூல் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், அதோட தேர்ட் பிளேஸ் ஊ வவல், டிக் டேஷ். புல் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், அதோட தேர்ட் பிளேஸ் புல் ஓகேங்களா. அதோட தேர்ட் பிளேஸு ஒரு லைட் டேஷ் போடுறோம். புல்லுன்றதுல ஊ இருக்குது, பூலுன்றதுல ஊவண்ணா இருக்குது. ஊவண்ணா இருந்துச்சுன்னா டிக் டேஷ், ஊ இருந்துச்சுன்னா லைட் டேஷ். இங்கே கூட கிளியராக ஒரு வாட்டி போட்டு காட்டிடுறேன். புல், PUL புல் ஓகேங்களா. The position of outline, the first sounded vowel in a word is a first place vowel. The outline is right and first position. ஓகே, இப்படி ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அந்த வேர்டோட ஃபஸ்ட்டு வவல் என்ன பிளேஸோ அதை வச்சு தான் அந்த ஸ்ட்ரோக்கோட பிளேஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வவல் ஃபஸ்ட் பிளேஸ். பாம் இதெல்லாம் உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லியிருப்போம், பட் இங்கே எக்ஸசைஸாக கொடுத்துருக்கறதுனால மறுபடியும் நடத்துகிறேன். பாம் ஃபஸ்ட் பிளேஸ். இப்போ நம்மளோட ஸ்ட்ரோக்கும் ஃபஸ்ட் பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸ்ன்றது அபோதரைனில் இருக்குது. டாக், டிக் டேஷ், டாக். காட், கா ஆ சவுண்ட் இருக்குது, லைட் டேஷ். ராட், ஆ லைட் டேஷ். ராட் ஆவண்ணா இருக்குது, டிக் டேஷ். ஆவண்ணா இருக்குது, டிக் டேஷ் ஓகேங்களா. ஆவண்ணா இருந்துச்சுன்னா டிக்கு, ஆனா இருந்துச்சுன்னா லைட்டு. The first sounded vowel in a word is the second place vowel. The outline is written in the second position ஓகேங்களா. இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு சவுண்டட் வவல் என்ன பிளேஸ்ன்னு பார்க்கணும். பேக், ஏஎன்னா செகண்ட் பிளேஸ்.
அப்போனா நம்மளோட ஸ்ட்ரோக்கோட அவுட்லைன் எங்கே இருக்கணும்னா செகண்ட் பிளேஸில் இருக்கணும். பேக். இதை தான் உங்களுக்கு நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். ஷேர். வவ்வலும் நம்மளோட ஸ்ட்ரோக்கும் பேரலாக இருக்கணும்னு. வவ்வல் செகண்ட் பிளேஸில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரோக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்கும். வவ்வல் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரோக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். வவ்வல் தேர்ட் பிளேஸில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரோக்கும் தேர்ட் பிளேஸில் இருக்கும். அதான் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். லோடு. ஓ வவ்வல். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியணுன்றதுக்காக ரொம்ப அழுத்துறேன், அதனால தான் ஷார்ப்பு உடையுது. நீங்கள் நார்மலாக எழுதும் போது லைட்டாக உங்களுக்கு டிக்குன்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ரோடு. சேம் ஸ்ட்ரோக்கு தான் பார்த்தீங்களா, பிளேஸும் எல்லாமே. பட் இதுக்கு எல் யூஸ் பண்ணால் லோடு, இதுக்கு ஆர் யூஸ் பண்ணால் ரோடு. அதனால தான் கொஞ்சம் கூட நம்ம ஆரை வளைஞ்ச மாதிரிலாம் போட்டுறக்கூடாது, எல்லுன்னு நினச்சிப்பீங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கோடு. ஓ கோடு. ஓகேவா? அது ஃபஸ்ட்டு சவுண்ட் வவ்வல். இந்த வவ்வல் ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்துரும், செகண்ட் பிளேஸ் பார்த்துரும். இந்த வவ்வல் தேர்ட் பிளேஸ் வவ்வல். த அவுட்லைன் இஸ் ரைட் அண்ட் இந்த தேர்ட் பிளேஸ் பொசிஷன். இந்த ஃபஸ்ட்டு சவுண்டு வவ்வல், இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சவுண்டு வவ்வல். ஃபஸ்ட்டில் இது என்ன வவ்வல் இருக்குது? இஎன்ஆ இருக்குது. அப்போனா தேர்ட் பிளேஸு. அப்போ நம்மளோட ஸ்ட்ரோக் தேர்ட் பிளேஸில் இருக்கணும். டீம். லீடு. லிட். லைட் டாட்டு. லீடுக்கு இஎன்ஆ இருக்குது, டிக் டாட்டு. லிட்டுக்கு ஈனா இருக்குது, லைட் டாட். கீடு. இஎன்ஆ டிக்கு. கில்லு. ஈனா லைட்டு. ஓகேங்களா? இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். இதை வந்து எக்ஸசைஸாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் நடத்திருக்கேன். ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதில் எக்ஸப்ஷனல்னா ஆல்ரெடி ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க, அந்த ரூலை மறுபடியும் மீறுவாங்க, அது பேர் எக்ஸப்ஷனல். ஓகேங்களா? இப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கில் இட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள் டு ரைட் த ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் த்ரூ த லைன். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருப்போம்னா கீ பார்த்துருப்போம். போன எக்ஸசைஸில் கீ பார்த்துருப்போம். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கை த்ரூ த லைனில் எழுத முடியாது, தேர்ட் பிளேஸில் எழுத முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. நாட் ப்ராக்டிகபிளாக அது பாசிபிள் இல்லை. அதனால் நம்ம இப்போ தேர்ட் பிளேஸை செகண்ட் பிளேஸ்லேயே போட்டுக்கிட்டு தேர்ட் பிளேஸில் வவ்வல் காட்டிக்கலாம். அது கரெக்டு. இதுதான் இந்த ரூல் சொல்லுது. குக்கு. இது ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். ஏன்னா ரெண்டுமே கே. இதை நம்ம அதனால் த்ரூ பண்ணி காட்ட முடியாது. செகண்ட் பிளேஸில் போட்டுக்கிட்டு வவ்வலை மட்டும் போட்டுக்கிறோம். கரெக்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட் பிளேஸ் நமக்கு பிரச்சனை இல்லை. மார்க்கிங். செகண்ட் பிளேஸும் பிரச்சனை இல்லை. மேக்கிங். இப்போதைக்கு நம்மளோட பிரச்சனை தேர்ட் பிளேஸ் தான். The second position of the first sounded vowel is either or a second or third. ஓகேங்களா? ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்காக இருக்கும்போது அந்த வவ்வல் ஃபஸ்ட்டு வவ்வல் செகண்ட் பிளேஸ் வவ்வலாக இருந்தாலும் சரி, தேர்ட் பிளேஸ் வவ்வலாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே செகண்ட் பிளேஸ்லேயே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பிளேஸுன்றது ஆன் த லைன்லேயே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆன் த லைனில் போட்டு வவ்வல் மட்டும் காட்டிக்கலாம். எந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு? ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குக்கு, த்ரூ பண்ண முடியாத ஸ்ட்ரோக்குக்கு. சப்போஸ் கில்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம த்ரூ பண்ண முடியும், ஏன்னா கேஎல் இருக்குது. அப்போனா த்ரூ பண்ணிக்கணும். அதை போயிட்டு செகண்ட் பிளேஸில் போட்டுட்டு இப்படி போட்டோன்னா தப்பு. அதை த்ரூ பண்ணி தேர்ட் பிளேஸில் காட்டணும், அப்போ தான் கரெக்டு. ஓகேங்களா? இனியோட கிளாஸ் ஓவர். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இந்த சாப்டர் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இன்டர்வென்னிங் வவ்வல்ஸ் பார்த்துருக்கோம். மிடிலாக ஒரு வவ்வல் இருந்துச்சுன்னா அது எப்படி போடணும். ஓகேங்களா? தனியாக சிங்கிளாக டி அப்படின்னு இருந்துச்சுன்னா டீன்னு போட்டுட்டோம். ஜி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜின்னு போட்டு, இது கூட ஜாயின் பண்ணி வந்துச்சுன்னா ஓகே டிம் அப்படின்னு இன்டர்வெனிங்காக வரக்குள்ள அதோட தேர்ட் பிளேஸ் முன்னாடி இருக்க ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸ். அதுதான் கற்றுக்குறோம். இந்த ஆரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த சாப்டரே கிளியர் ஆகிடும். 1 to தேர்ட் பிளேஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸ், அதோட எட்ஜெல்லாம் நம்ம வந்து தேர்ட் பிளேஸாக குறிக்காமல் அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸ் முன்னாடி இருக்க ஸ்ட்ரோக்கோட தேர்ட் பிளேஸாக குறிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகேப்பா. சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.